பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நாங்க பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெருமையை பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஆனா ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துல அவங்க வரக்கூடாது. ஏன்னா அவங்க விதவை, அவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. மணிப்பூர்ல நடந்த அந்த பெண்களுக்கு நிர்வாணமா அவங்க ஊர்வலமா கூட்டிட்டு போன போது நீங்க எதை தடுத்தீங்க? அதை செஞ்சவங்களை நீங்க தண்டிச்சீங்களா? மல்யுத்த வீராங்கனைகள் எங்களுக்கான பதக்கங்களை நாங்க திருப்பி கொடுத்துறோம், எங்க மேல பாலியல் சீண்டல் நடந்துட்டு இருக்கு, உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி கூட படுக்கல. இவங்கதான் பேட்டி பச்சாவ் பண்ணிட்டு இருப்பாங்க, நாரி சக்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை நம்பி ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. பாருங்க, சிஏடி அறிக்கை சொல்லிருக்கு 7 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கு பிஜேபி கட்சி அப்படின்னு சொல்லிருக்கு. பிஎம் கேர்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதுல யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க, இது எதுக்காக செலவு பண்றாங்க அப்படின்றது வெளிப்படைத்தன்மையே இல்லாம இயங்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் பத்திரங்கள் கூட முதல்ல சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த வழக்கு தொடுத்ததன் மூலமாக தான் இப்ப வெளிப்படையா வந்திருக்கு. நமக்கெல்லாம் இந்த அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு இந்த ஊழல் யாரு பண்ணியிருக்காங்க அப்படின்றது.